நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இந்த உலகத்துல இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் பாருங்க போதைக்கு அடிமையாயிட்டு வாழ்க்கையை இழந்திருப்பாங்க சார். சார், அதாவது இந்த மதுவுக்கு அடிமையாகிறதுலாம் தானா போயிட்டு கெடுறது கிடையாது சார். இவர்கள் எல்லாம் பாருங்களா, நண்பர்கள் மூலமாக இவர்கள் முதல்ல விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. இது விளையாட்ட ஆரம்பிச்சு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பாவது ஒரு சமயம் அடிச்சிட்டு விட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனா இதே வேலையாவே சுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி, திருமணத்தை பண்ணி, அதுக்கப்புறம் புள்ள குட்டிலாம் பெத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே கெட்டு சின்னாபின்னமானவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த உலகத்துல. சார், அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல அதனுடைய அமைப்பு இருக்கும் சார் அதுல. அதனால தான் அவர்கள் அந்த மாரி வேலைக்கெல்லாம் போறதுக்கு காரணம். சார், ஆரோக்கியத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மனைவியை இழந்து, குடும்பத்தை இழந்து தவிப்பவர்கள் ஏராளம் பேர் சார் இந்த மதுவுக்கு அடிமையாயிட்டு. அப்ப இந்த மதுவுக்கு அடிமை ஆவறதுன்றது என்னை பொறுத்தவரை ரொம்ப மோசமான ஒரு செயல். இந்த மதுவுக்கு அடிமை யார் யாரெல்லாம் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார், அவங்க ஜாதக கட்டத்துல பிறப்பு ஜாதக கட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஜாதக கட்டத்துல அதனுடைய அமைப்பு இருக்கு சார். எல்லாருமே மதுவுக்கு அடிமை ஆயிடுறாங்களா? கிடையாது இல்லையா? யார் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தை இழக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த கர்மா யாரையும் விடாது சார். நமக்கு வேண்டுமேனால் சொல்லலாம், அவர் குடித்து குடித்து வேண்டுமென்றே கெடுத்து செத்தார் என்று சொல்லிடலாம். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் வந்த வழி, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா, அவர்களுடைய பயணம் இதுதான்றதை நிரூபிக்கும் சார். அந்த ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு இல்லைனாக்கா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இறங்க மாட்டாங்க யாரும். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்கள் யாரெல்லாம் எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க பாருங்க வைங்க. இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் மட்டும் கிடையாது. இப்போ பெண்கள் ஜாதகத்திலையும் இருந்ததுனாக்கா இப்போ போதைக்கு அடிமையாவாங்களா? அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி டீ ஒரு நாளைக்கு 20 தடவை 30 தடவை சாப்பிடுவாங்க. அந்த காஃபி டீயே 15 தடவை 20 தடவைக்கு மேலே அதுக்கு அடிமையாவாங்க சார். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாவார்கள் என்பது ரூல். இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார். சார், சோமபானம் சொல்கிறோம் இல்லையா? சோமபானம்னா என்ன சார்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போதை வஸ்துக்கள் இல்லையா? அந்த சோமபானமே, சோமன்னாவே சந்திரன் சார். அந்த சந்திரன் உங்க ஜாதக கட்டத்துல கெட்டு போயிருந்தா இந்த மாதிரி நிலைமைகள் வரும் சார். இந்த மாதிரி நிலைமைகள் ஆகும். காரணம், சந்திரனாவே மனோகாரகன் இல்லையா? மனசு சம்பந்தப்பட்டவன் இல்லையா? அப்ப அந்த மனோகாரகன் உங்க ஜாதக கட்டத்துல சில ராசிகள்ல அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அப்ப எந்த ராசிகள்ல அமர்ந்து இருக்கக்கூடாதுன்னாக்கா, நீர் ராசிகள் சொல்றோம் இல்லையா? அந்த நீர் ராசிகள்ல இந்த சந்திரன் அமர்ந்து இருக்கக்கூடாது. அப்ப நீர் ராசிகள்னா எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடகம், கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, இந்த ராசிகளில் சந்திரன் அமர்ந்து பாவத்துவமாக ஆகியிருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் போதை வஸ்துகளுக்கு நிச்சயம் அடிமையாவாங்க சார். அந்த சந்திரன் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தாலோ, செவ்வாய் பார்வை பெற்றிருந்தாலோ, ராகு கேதுகளுடன் சங்கமித்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் நிச்சயம் அந்த மதுவிற்கு அடிமையாவார்கள் சார். மதுவிற்கோ போதைக்கு, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு நிச்சயம் அடிமையாவார்கள் அர்த்தம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார். சார், அது மட்டுமல்ல, இவர்கள் ஜாதக கட்டத்தில் பாருங்க, சந்திரன் கடக ராசியில் ஆட்சி பெற்றிருக்கும். கூடவே செவ்வாயை அமர்ந்திருக்காருன்னு வைங்க, கூடவே சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னு வைங்க, இவர்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் மதுவுக்கு அடிமையாவாங்கன்னு ரூல் சார். அப்ப சந்திரனுடன் பாவத்துவமான செவ்வாய் அமர்ந்திருக்காரு சார். சந்திர மங்கள யோகன் கூட சொல்லலாம். சந்திர மங்கள யோகன்றது வேற. நான் சொல்வது மதுவுக்கு அடிமையானவர்கள் தான். இவர்கள் எப்படியாவது ஒரு கட்டத்துக்கு மேல மதுவுக்கு அடிமையாக அதை விட முடியாமல் தவிப்பார்கள் சார். எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவர்கள் எல்லாம் தவிப்பார்கள். அது மட்டும் இல்ல, சனி பகவான் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்வை செய்தாலும் கண்டிப்பாக இவர்கள் மதுவுக்கு அடிமையாவாங்க சார். விருச்சிக ராசி இருக்கு இல்லையா? விருச்சிக ராசியில சந்திரன் அமர்ந்திருந்தால் கண்டிப்பா மதுக்கு அடிமையாவாங்க சார். சார், யாரெல்லாம் மதுக்கு அடிமையாகணும் அப்படின்னு எழுதப்பட்ட விதி இருக்கு இல்லையா? அது எப்படி சார் மாறும்? ஒரு மனிதன் தாய் வயிற்றிலிருந்து பிறக்க சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் இந்த உலகத்துக்கு வரான். இந்தந்த காலத்தில் இது நடக்கப்பட வேண்டும் என்பது எழுதப்பட்ட கர்மா. இவற்றை பிரம்மனே நினைச்சாலும் முடியவே முடியாது. நீங்க எந்த கோயிலில் போய் உருண்டாலும் பிறண்டாலும் இதனை மாற்றவே முடியாது சார். இந்த கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது அவரவர்கள் கர்மா. அவரவர் கர்மாவை அனுபவித்தே ஆக வேண்டும். அவரவர் வந்த வழி தனி வழி சார். அந்த வழியை வத்தானே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதனால
சந்திரன் வந்து மீன ராசியில் அமர்ந்திருந்தாலோ, விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தாலோ, கடக ராசியில் அமர்ந்திருந்தாலோ கவனமா இருக்கணும் சார். அதுவும் இல்லாம தேய்பிறை சந்திரனா அமர்ந்திருந்தா கேட்கவே வேணாம். அந்த மனோகாரகன் கண்டிப்பாக இவர்களை ஏதோ ஒரு மதுவிற்கு அடிமையாகி கண்டிப்பாக சின்ன பின்னமாக்கும் சார் இவர்களுடைய வாழ்க்கையை. அது மட்டுமல்ல, இவர்கள் ஜாதக கட்டத்துல இந்த சந்திரன் இருக்கார் இல்லையா, அவரோட நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை வரும் சார். இவரோட சந்திரனோட நட்சத்திரத்திலே வேற ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்ப சந்திரனோட நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் வரும், கன்னி ராசியில அஸ்தம் நட்சத்திரம் வரும் இல்லையா, மகர ராசியில திருவோணம் நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திர பாதத்துல ஏதேனும் கிரகங்கள் அமர்ந்து அந்த தசா காலம் வரும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக அந்த சந்திரன் பாவத்துவமாக அமர்ந்திருந்தால், சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலோ, சந்திரனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அல்லது சந்திரனுடன் ராகு கேது சங்கமித்திருந்தாலோ கண்டிப்பாக அந்த தசா காலத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இவர்கள் போதை வஸ்துக்களுக்கு நிச்சயம் அடிமையாவார்கள் என்பது எழுதப்பட்ட விதி சார். சார் இப்போ 2ஆம் இடம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் கல்வி ஸ்தானம் சொல்லுவோம், குடும்பஸ்தானம் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அது வந்து பணபரஸ்தானம் இல்லையா. அது மட்டுமல்ல சார், அந்த 2ஆம் இடம் தான் உணவு பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். உணவு 2ஆம் இடத்து உணவு சார். அந்த உணவு அந்த 2ஆம் வீட்டதிபதி, லக்னத்துக்கு 2ஆம் வீட்டதிபதி தனாதிபதின்றோம் இல்லையா, அந்த தனாதிபதி உங்க ஜாதக கட்டத்துல சந்திரனோட நட்சத்திரங்களான ரோகிணி நட்சத்திரத்திலேயோ, அஸ்தம் நட்சத்திரத்திலேயோ, அல்லது திருவோண நட்சத்திரத்திலேயோ 2ஆம் வீட்டதிபதி போய் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தசா கலவரத்தில் மிகவும் கவனமா இருக்கணும் சார். சார் அதே மாதிரி இந்த துலா லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் போயிட்டு மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்தாலும் இவர்கள் எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் போதைக்கு அடிமையாக போறாங்கன்னு அர்த்தம். அந்த செவ்வாயுடனே சனி சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக இவர்கள் அந்த செவ்வாய் தசை வர சொல்லுவோ, சனி தசை வர சொல்லுவோ மிக மிக கவனமாக இல்லை என்றால் ஆரோக்கியம் கெடுத்து குட்டிச்சவராகும் சார். அது மட்டும் இல்ல, குடும்பமே கெடுத்து குட்டிச்சவராகிடும் இந்த மது பழக்கம். அதனாலதான் அந்த விருச்சிக ராசி சொல்றேன் பாருங்க, அந்த விருச்சிக ராசியில மட்டும் கண்டிப்பாக பாவ கிரகங்கள் அமர்ந்து இருக்கவே கூடாது சார். அந்த விருச்சிக ராசியில் பாவ கிரகங்கள் அமர்ந்து பாவத்துவமான கிரகங்களும் பார்வை செய்துன்னு வைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறுதுன்னு வைங்க. கண்டிப்பாக அந்த ராகு தசையில மிகப்பெரிய அளவுல கடுமையா குடிக்கு அடிமை ஆக போறாருன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த செவ்வாய் சிம்ம ராசியில 4ஆம் பார்வையா பார்ப்பார் இல்லையா, அப்போ அந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்து உணவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சனி அமர்ந்து 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலும் அந்த செவ்வாய் தசையில மிக 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 கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தசையில இவர் செவ்வாய்னாவே ஒரு துடிப்பு இல்லையா, ஒரு வீரம் இல்லையா, ஒரு தைரியம். அப்ப அந்த தைரியமா அந்த வேலையை செய்வாங்கன்னு அர்த்தம் சார். ராகு தசை வந்ததுனாவே யார் பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அந்த விருச்சிக ராசியில் அமர்ந்த ராகு தசை வர சொல்ல, செவ்வாய் பார்த்த ராகு தசை வர சொல்ல கண்டிப்பாக தனக்கு என்ன தோணுதோ அதுதான் சார் செய்வாங்க. மற்றவர்கள் எவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும், எவ்வளவு அறிவுரைகள் சொன்னாலும் இவர்கள் கேட்கவே மாட்டார்கள். ஏற்கனவே ராகுனாவே யார் பேச்சும் கேட்க மாட்டார் இல்லையா. அப்ப இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க சார். சனி சந்திரன் சேர்ந்து இருக்கா, கவனமா இருக்கணும். அந்த சனி சந்திரன் சேர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கா, கவனமா இருக்கணும். அந்த சனி செவ்வாய் சேர்ந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கா, கவனமாக இருக்கணும். அந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கா, கவனமா இருக்கணும். மீன ராசியில் இருக்கா, கவனமாக இருக்கணும் சார். விருச்சிக ராசியில் இருக்கா, கவனமாக கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்ல, மீன ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்து அந்த சனியும் சேர்ந்து அமர்ந்தால் கண்டிப்பாக இந்த தசா காலம்லாம் வர சொல்ல கண்டிப்பாக அதுவும் அந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக அமர்ந்து கூடவே சந்திரனுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்து பாவத்துமான கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இவர்கள் மிக 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 கவனமாக அந்த மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடணும் சார். இல்லைன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார். வாழ்க்கையை சின்ன பின்னமாகி தவிப்பவர்கள் ஏராளம் இந்த உலகத்துல. குடும்பத்தை விட்டு தவிப்பவர்கள் ஏராளம் பேர். தன்னுடைய வாழ்க்கையை இழந்து சின்ன பின்னமானவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் மது பழக்கத்தினால. என்னை பொறுத்தவரை இந்த மதுக்கு அடிமை ஆகவே கூடாது. வாழ்க்கை சின்ன பின்னமாகும். மனைவி மக்கள் எல்லாம் விட்டு பிரிய நேரிடும் சார். ஒரு கட்டத்துக்கு மேல ஆரோக்கியம் போச்சுன்னா என்ன ஆகும்?
ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியம்ன்றது மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, எப்பாவது ஒரு சமயம் சாப்பிட்டுட்டு 70-80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தது என்றால் கண்டிப்பாக நீங்கள் மிக மிக கவனமாக இருந்து தான் சார் ஆகணும். வேற வழி கிடையாது இதுக்கெல்லாம். சார் இது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் கும்ப லக்னம் வைங்க, கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம் குரு வருவார். அந்த குரு பாருங்க ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து குரு தசை வருஷத்தில் கண்டிப்பாக இவர்கள்லாம் வந்து அந்த மதுவுக்கு அடிமையாவாங்க சார். அதே குரு அஸ்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்து தசை நடத்துன்னு வைங்க, அந்த சமயத்தில் இவருக்கு அது வரைக்கும் அந்த பழக்கமே இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ தான் அவருக்கு அந்த பழக்கம் ஆரம்பிக்கும், மதுவுக்கு அடிமையாவாங்க. சார் மோஸ்ட்லி எல்லாமே தானாக போயிட்டு கட்டுறது கிடையாது சார். நண்பர்கள் மூலமாக தான் இந்த பழக்கம் ஏற்படும் சார். நண்பர்கள் மூலமாக தான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. நண்பர்கள் மூலமாக விளையாட்டாக ஆரம்பித்த இந்த பழக்கம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் எத்துமே கண்டிப்பாக விட்டே திரு சார் இந்த பழக்கம். இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டதிபதி போய் அமர்ந்தால் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க, அந்த 2ஆம் வீட்டதிபதி சந்திரனோட நட்சத்திரத்தில் அமர்ந்து தசா வருதுனாலும், அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தசா வந்தாலும் அது பாவத்துவமாக அமர்ந்திருந்தால், அதுலேயும் லக்னாதிபதியும் லக்னமும் வீக்கா அமர்ந்திருதுன்னு வைங்க, லக்னமும் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு இந்த தசைகள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் தசைகள் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. எனவே இதெல்லாம் வந்து பயமுறுத்தத்துக்காக சொல்ல, இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இந்த மதுவிற்கு அடிமையாகாமல் தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பதிவு. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.